நமஸ்தே. இன்றைக்கி நம்ம டே 3 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம லெசனுக்குள்ளே இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம். நேற்றுக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் இல்லையா, அது யாரெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? மேன் லட்கா ஹூன். மேன் லட்கா. லட்காவுக்கு வந்து மேன் வந்து பார்த்தீங்கன்னா மேனில் ஸ்டார்ட் பண்ணால் ஹூனில் தான் கம்ப்ளீட் பண்ணும். தும் லட்கே ஹோ, ஹம் லட்கியான் ஹேன், आप आदमी हैं, यह घोड़ा है, वह घर है, ये पेट है, वे गायों हैं, मैं रमा हूँ, हम औरतें हैं. ஓகே, இதெல்லாம் தான் ஆன்சர்ஸ். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒருக்க கூட வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், ஆல்ரெடி அப்லோட் பண்ணது. ஓகே, இதை இன்றைக்கி திருப்ப ஒருக்க கூட நம்ம இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சென்டென்ஸ் வந்து மேனில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை நம்ம ஹூனில் தான் எண்ட் பண்ணும் பேசும்போது. அதே மாதிரி ஹம்மில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ஹேனில் தான் நம்ம வந்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும். நம்ம தும்மில் ஸ்டார்ட் பண்ணால் ஹோவில் கம்ப்ளீட் பண்ணும். ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஹேனில் தான் கம்ப்ளீட் பண்ணும். யஹு இல்லாட்டா வஹில் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஹே அப்படி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஹாய்னு சொல்லக்கூடாது, இதை ஹே. ஓகே, ஏ இல்லாட்டா வேலை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஹெயினில் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இதை நம்ம டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு பேசுகிறதுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகே இப்போ நம்ம டே 3 போர்ஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிம்பிளாக தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஜஸ்ட் 8 சென்டென்சஸ் இது உங்களுடைய டே டு லைஃப்பில் நீங்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஒரு நோட் எடுத்து இந்த மாதிரி நோட் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். மேன் ரோஸ் ரோஸ் ஸ்கூல் ஜாத்தா ஹூன். மேனில் எப்போவுமே ஒரு சென்டென்ஸ் தொடங்கினா நம்ம எப்படி தான் எண்ட் பண்ணணும் பேசும்போது ஹூனில் தான் நம்ம வந்து எண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்திருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்னா I go to school every day. Okay, it actually I go to school every day. I na man, go na jata, school இங்கே இருக்குது, everyday அப்படின்னா ரோஸ். அப்போது நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன சொன்னேன்னா வேர்ப் எப்போவுமே கடைசியில் தான் வரும். அதே பாருங்கள், ஜாத்தாங்கிறது நம்ம கோயிங்னு அர்த்தம் இங்கிலீஷில். அப்போது இது ஒரு வேர்ப் இல்லையா. எல்லா சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா வேர்டு எல்லாமே லாஸ்ட்டில் தான் எண்ட் ஆகும். ஹிந்தி பொறுத்த வரைக்கும் அப்படி தான். வேர்பை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டில் எண்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம பேசணும். இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம எப்படி சொல்லிக்கலாம்னா மே ரோஸ் ஆஃபீஸ் ஜாத்தா ஹூம், மே ரோஸ் காலேஜ் ஜாத்தா ஹூம், இந்த மாதிரி நம்ம பேசி பழகலாம். ஓகே, இனி அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ராம் கப் யஹான் ஆத்தா ஹே. ராமுங்கிறது ஒரு பர்சன். இது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் யாரோட நேம் ஆனாலும் போட்டுக்கலாம். ஓகே, கப்பு அப்படின்னா வென், யஹான் ஆத்தா ஹூ அப்படின்னா வென் டஸ் அப்படின்ற ஒரு மீனிங். ஓகே, கப்பு யஹான் அப்படின்னா டஸ். இது ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஓகே, கப்பு யஹான் ஆத்தா அப்படின்னா கம். ஓகே, எப்போ வந்தா, ஆத்தானா கம். அப்போது நீங்கள் இப்படி கூட சொல்லலாம், மா கபு யஹான் ஆத்தா ஹே அப்படி கூட நீங்கள் கேட்கலாம். பஹன் அப்படின்னா நம்மளோட கசின்ஸ் இல்லை பிரதர் இல்லாட்டா நம்மளோட சிஸ்டர், இல்லாட்டா நீங்கள் இப்படி கூட சொல்லிக்கலாம். அதாவது உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நேமை கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா கபு யஹான் ஆத்தா ஹே அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டா ஜோதிகா கபு யஹான் ஆத்தா ஹே எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. இவங்க எப்போ நம்ம இங்கே வீட்டுக்கு வந்தாங்க. கபு யஹான் கர் ஆத்தா ஹே, கர் யக ஆத்தா ஹேனா எப்போ வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேசி பழகலாம். ஓகே, தேர்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹம்மில் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் எப்போவுமே நம்ம பேசும்போது எப்படி முடிக்கணும், ஹெயினில் தான் முடிக்கணும். அப்போது ஹம் हिंदी सीखते हैं. ओके, हम हिंदी सीखते हैं. हम அப்படின்னா வி, சீக்தே அப்படின்னா லேர்ன். இது ஒரு வேர்ப் எப்போவுமே நம்ம எண்டில் தான் நம்ம முடிக்கிற மாதிரி தான் நம்ம பேசணும். ஹம் ஹிந்தி सीखते हैं,
ஹம்னா நம்ம எல்லாருமே, நாங்கள் வந்து we learn ஹிந்தி. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கேஷுவலாக பேசிப்பாங்க. ஹம் ஹிந்தி சீக்தே ஹேன். ஓகே, இல்லாட்டா ஹம் இங்கிலீஷ் சீக்தே ஹேன், அங்கிரேசி சீக்தே ஹேன். அங்கிரேசி அப்படின்னா ஹிந்தியில் நம்ம இங்கிலீஷ்னு சொல்லுவோம். இல்லாட்டா ஹம் தமிழ் சீக்தே ஹேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹம் பைத்தோன் சீக்தே ஹேன், இந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஓகே, இதெல்லாமே நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் ஆட்டம் இருக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தும் கஹான் ரக்தே ஹோ, தும் அப்படின்னா யூ, கஹான் அப்படின்னா வேர். ஓகே, வேர் டூ, அந்த மாதிரி ஒரு மீனிங். ரஹத்தே அப்படின்னா லிவ், லிவ்ங்கிறது ஒரு வேர்ப் இல்லையா. அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு வேர்ப் வந்து எப்போவுமே எண்டிங்கில் தான் வந்திருக்கு. இங்கே நம்ம தும்மில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எப்போவுமே நம்ம ஹோன் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் பேசும்போது. அப்போது தும் கஹான் ரக்தே ஹோ, ஆப் கஹான் ரக்தே ஹேன், இந்த மாதிரி. ஓகே, आप कहाँ रखते हैं, तुम कहाँ रखते हो, இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக பேசி பழகணும். ஓகே, ஆப் அப்படின்னா நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுகிறோம். அந்த ஆப் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம எப்படி சென்டென்ஸ் நம்ம முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட், ஹெயினில் தான் நீங்கள் வந்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே ஓகே, 5th சென்டென்ஸ் பாருங்கள். கியா சீதா காத்தி ஹே, கியா அப்படின்னா இது வந்து என்னது, வாட், அந்த மாதிரி மீனிங். அதுதான் இங்கே டஸ்ன்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கோ. சீதா காத்தி ஹே அப்படின்னா, காத்தி அப்படின்னா சிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ப் வந்து எண்டில் தான் வந்திருக்கு. ஓகே, அப்போது டஸ் சீதா சிங் அந்த மாதிரி. அப்போ கியா சீதா காத்தி ஹே, இந்த மாதிரி. இந்த காத்தியை ரீப்ளேஸ் பண்ணி கியா சீதா கானா காத்தி ஹே, அந்த மாதிரி கூட நம்ம வந்து கேட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்ப்ஸை மாற்ற பழகணும். அண்ட் உங்களுக்கு ஒரு வேர்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிந்தி வேர்ட்ஸ் என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்னு ஹிந்தியில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, வே கியா காம் கர்த்தி ஹோ, வே அப்படின்னா தே, வே தே இல்லாமல் எதுக்கு யூஸ் பண்ணோன்னு சொன்னேன், ப்ளூரல் வேர்ட்ஸ். ப்ளூரல் வேர்ட்ஸ் வந்துச்சுனாலே இந்த வேயும் ஏயும் ப்ளூரல் வேர்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஹெயினில் தான் கம்ப்ளீட் பண்ணோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கர்த்தி அப்படின்னா டூயிங். ஓகே, டூயிங் இது வந்து ஒரு வேர்பை நம்ம சென்டென்ஸோட எண்டிங்கில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வே கியா காம் கர்த்தி ஹே, காம் அப்படின்னா ஒர்க். ஓகே, அவங்க எல்லோரும் என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கேஷுவலாக நம்ம சொல்லலாம் வே கியா காம் கர்த்தி ஹேன்னு. ஓகே, இப்போது 7th சென்டென்ஸ் பாருங்கள். மேன் நஹீன் காத்தி, மேன் அப்படின்னா நான், நஹீன் காத்தி. இப்போ பாருங்கள் வேர்பில் தான் இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. நஹீன் அப்படின்னா டு நாட். ஓகே, அப்போது மேன் நஹீன் காத்தி இந்த மாதிரி. ஓகே, இப்போ புரிஞ்சுதா. மேன் அப்படின்னா ஐ, நஹீன் அப்படின்னா டு நாட், காத்தினா சிங். சும்மா நீங்களாவே ட்ரை பண்ணலாம். ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸை ஒரு சென்டென்ஸை நீங்கள் எப்படி எழுதிட்டு இந்த ஐக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மேன். டு நாட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில், நெஹீன். சிங்குக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், காத்தி. சிம்பிள், முடிஞ்சு போச்சு, மேன் நெஹீன் காத்தி. ஓகே, இப்போ 8th சென்டென்ஸ் பாருங்கள். ஹம் குச் நஹீன் கர்த்தி, ஹம் அப்படின்னா இப்போ வி டூ நத்திங். இப்போ ஈஸியாக பாருங்கள், வி அப்படின்னா நம்ம ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், ஹம். ஓகே, நத்திங்க்கு நம்ம வந்து ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், குச். நஹீன், குச் நஹீன். டூ அப்படின்னா கர்த்தி. வேர்பை தூக்கி நீங்கள் எண்டில் போட்டுடணும், சிம்பிள். அப்போது வி டோன்ட் நூ நத்திங், அப்படி வி டூ நத்திங். பாருங்கள், வி டூ நத்திங். இப்போ புரிஞ்சுதா. ஒருக்கா கூட இந்த எல்லா சென்டென்ஸும் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். मैं रोज़ स्कूल जाता हूँ, राम कब यहाँ आता है, हम हिंदी सीखते हैं, हम कहाँ रखते हो, क्या सीता गाते हैं, वे क्या काम करते हैं, मैं नहीं गाती, हम कुछ नहीं करती. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோட் போட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஓகே, தன்யவாத்.